க்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல 17 22 வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். நானும் வாசிக்கிறேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், இதை நான் யாக்கோப்பின் கூடாரங்களின் சிறைப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இறங்குவேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கிற யாவரையும் தண்டிப்பேன். பிறகு சொல்லுகிறார் 22ஆம் வசனத்துல, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாத கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகம் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளிவிட்டது. தள்ளப்பட்ட சீயோனுக்கு, தள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தள்ளப்பட்ட கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் மறுவாழ்வை இங்கே கொடுக்கிறார். விசாரிப்பற்ற சீயோனுக்கு தேவன் மறுபடியும் அவர்களை கட்டுகிறார். விசாரிப்பற்ற, உதவியற்ற, அதாவது எல்லாராலும் வெறுக்கப்பட்ட சீயோன் மறுபடியும் தேவன் கிருபை செய்து அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லி அதற்கு கிருபை கொடுத்து மறுபடியும் அதை எழுப்புகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல என் அன்புக்குரியவர்களே, இந்த விசாரிப்பற்ற சீயோன் காயப்பட்டிருக்கிறாள், அடிபட்டிருக்கிறாள், வேதனையால் நிரம்பியிருக்கிறாள். அப்படிப்பட்ட சீயோனை மறுபடியும் கர்த்தர் விசாரித்து அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய காயங்களை ஆற்றுகிறார். அதாவது மனதளவில் காயங்கள், சரீரத்துல காயங்கள், வித்தியாசமான பாடுகள் வழியாய் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் சிறையிருப்பில். இப்ப ஆண்டு சொல்றார், நான் உன் காயங்களை கட்டுவேன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் விசாரிப்பற்ற யார் உங்களுக்கு உதவி செய்யாமல் உங்களை தள்ளப்பட்டிருக்கலாம், நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் காயங்களை ஆற்றுவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, உன் சிறையிருப்பை திருப்புவேன், உனக்கு இரக்கம் செய்வேன். மறுபடியும் உங்கள் வீடுகள் கட்டப்படும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் பாருங்க, தள்ளப்பட்ட சீயோனுக்கு, தள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் கர்த்தர் அவர்கள் கட்டப்படுகிறதை, சிறையிருப்பு நீக்கப்படுகிறதை, தேவன் இரக்கம் செய்கிறதை, அவர்கள் மறுபடியும் இடிக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட அந்த நகரமானது, கொளுத்தப்பட்ட நகரமானது கட்டப்படுகிறது. இது நெகேமியா எழுதின புஸ்தகத்துல நாம் வாசிக்கலாம். என் அன்புக்குரிய 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம், 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். என் அன்புக்குரியவர்களை, தீக்காடாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் என் தேவன் நேபுகாத்நேச்சர் மூலமாய் அழிக்கப்பட்டதை கோரேஸ் ராஜா மூலமாய் கட்டுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த கட்டுகிறதற்கு தேவனுடைய மனுஷனாகிய கர்த்தர் நெகேமியாவை தெரிந்து கொள்ளுகிறார், எஸ்ராவை தெரிந்து கொள்ளுகிறார், அது மாதிரி செருபாபேலை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார், யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இவர்கள் எல்லாம் சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் கூட்டி சேர்த்து அவர்கள் விசாரிப்பற்ற சீயோனா இருந்தவர்களை நெகேமியாவை அனுப்பி கர்த்தர் விசாரிக்கிறார் தேசத்தை. இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிக்க ஒருவன் வந்துவிட்டான்.
அலங்கம் கட்டப்படுகிறது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விசாரிக்க வருவார், உங்களை கட்டுவார், உங்களுக்கு இரக்கம் செய்வார், உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பார். நீங்கள் மறுபடியும் பிரகாசிப்பீர்கள். மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படும், பரிசுத்த ஆவியோட ஆளுகை வெளிப்படும். ஆமென். அன்புடைய பிள்ளை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டும்படி இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து, glory to God, மறுபடியும் பிரகாசிக்க பண்ணினார். ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டார்கள். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். மரண பிடியிலிருந்து மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இழந்தவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். கட்டப்படாதவர்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இரக்கமும் சத்தியமும் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த உலகம் விசாரிக்காவிட்டாலும் சரி, என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்கள் விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். உன் காயங்களை கட்ட ஒருவர் இருக்கிறார். ஹalleluya. உங்களை தூக்கி எடுக்க ஒருவர் இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் பெரியவர். அவர் உங்களை நேசிக்கிறவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். என் அன்புடைய பிள்ளைகளே, எரிகோவுக்கு போகிற வழியிலே ஒருவனை குற்றுயிராய் கொலை உயிராய் போட்டு விட்டார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாரியன் போகிறார், லேவியன் போகிறார். இவர்கள் ஒருவரும் அவனை விசாரிக்கவில்லை. ஆனால் அந்த பக்கம் போன சமாரியன், வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 30 சமாரியன் அந்த பக்கம் போய் அவனுடைய காயங்களை எல்லாம் கட்டி திராட்சரசம் வார்த்து எண்ணெய் வார்த்து அவனுக்கு பாருங்க, அவனை கொண்டு போய் என்ன செய்கிறான், விசாரித்து அவனை சத்துரத்தில் கொண்டு போய்விட்டு அந்த சத்துரத்தில் பணத்தையும் செலுத்துகிறான். பாருங்கள், இரக்கம் செய்கிறவன். இன்றைக்கு ஒருவேளை இந்த உலகம் உங்களை குத்தலாம், உங்களை ஒடுக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை விசாரிக்காமல் கைவிட்டு விடலாம். ஆமென். இன்றைக்கு உங்களை விசாரிக்காமல் பிள்ளைகள் இல்லை, மனைவி, புருஷன், என் அன்புக்குரியவர்களே, உறவுகள் உங்களை விசாரிக்காமல் போகலாம். ஆனால் உங்களை விசாரித்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாதம் உங்களை விசாரிப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். உனக்காக இரக்கம் செய்கிறேன் ஆண்டவர் ஒருவர் உண்டு. ஹalleluya, ஹalleluya. மறுபடியும் கட்டுவார். இங்கே வேதம் அப்படிதான் சொல்லப்படும். இஸ்ரவேலின் சிறையிருப்பை விசாரிப்பற்றவளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? அவள் சிறையிருப்பை திருப்பி அவளுக்கு இரக்கம் செய்து மறுபடியும் கட்டுகிறாள். அதுதான் சங்கீதம் 126 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவளை போல் இருந்தும். ஆமென். சொப்பனம் காண்கிறவளை போல் இருந்தும். அவளுடைய வாய் நகைப்பின் அவருடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஹalleluya. இந்த மாத கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கண்ணீரோடு விதைத்தவன் கெம்பீரத்தோடு அறுக்க போகிறீர்கள். உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. உங்கள் வேதனை மாற்றப்பட போகிறது. ஆமே. அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, என கட்டப்படுகிறது மாத்திரமல்ல, ஒரு புதுப்பிக்கிற அபிஷேகம். ஹalleluya. புதுப்பிக்கிற அபிஷேகம். பாருங்கள், அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவைகளிலிருந்து ஸ்தோத்திர பாடலும் ஆடலின் பாடல் சத்தம் புறப்படும். ஆமென். பாடல் சத்தம் குன்றி போனது, மகிமை குன்றி போனது, அபிஷேகம் இல்லாமல் போனது, வல்லமை இழந்து போனார்கள், பிரதிஷ்டை விட்டு போனது, அபிஷேகம் இழந்து போன, எல்லாம் இழந்து போனது. சபை ஆராதனை இல்லை, சபையெல்லாம் உடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையிலே இப்ப கர்த்தர் மறுபடியும் அவர்களை, ஹalleluya, மறுபடியும் அவர்களுக்கு மகிமை கர்த்தர் திரும்பி கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருந்ததாம். ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு மறுபடியும் மகிமை கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமை கொடுக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஹalleluya. அவர் மகிமை வெளிப்படுத்தது, உயிர்த்ததுடைய மகிமை வெளிப்பட்டது. சபை ஒன்று கூடப்பட்டது. மேல் வீட்டார்களை கொண்டு ஒருமனப்பட்டு கூடினார்கள். கர்த்தருடைய மகிமை இறங்கினது.
ஹல்லேலூயா. கூனி குறுகியிருந்த அவர்கள், அதே போல அவர்கள் வளர்ச்சி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? மறுபடி துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்த அபிஷேகம் அக்கினி இறங்கினது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கினது. ஹல்லேலூயா. ஆடலின் பாடலின் சத்தம் புறப்பட்டது. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. தேவன் குறுகியிருந்தவர்களை கர்த்தர் பெருக பண்ணினார். மகிமை இழந்தவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. அவர்களை கர்த்தர் அற்புத அடையாளமாக வைத்தார். தேவனுடைய வல்லமை பெரிதாய் விளங்கினது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்ய போகிறார். சபை கூட்டப்படும், வாழ்க்கை கூட்டப்படும். தேவன் மறுபடி உங்களுக்கு மகிமை கொடுக்க போகிறார். இழந்ததை மறுபடி கர்த்தர் பல மடங்கு பெருக பண்ண போகிறார். நீங்கள் வர்த்திக்க பண்ண போகிறீர்கள். இனி குறுக மாட்டீர்கள், இனி ஒடுக்கப்பட மாட்டீர்கள். அது மாத்திரமல்ல, நின்று போன சந்தோஷம், மகிழ்ச்சி, அபிஷேகம் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்த வேதம் சொல்லப்படும், பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வார்கள்? முன்போல அவர்கள் சபைக்கு முன்பாக திடப்படும். ஆமென். அவர்கள் முன்போல் இருப்பார்கள். முன்போல உங்க பிள்ளைகளா எப்படி கீழ்ப்படிந்து தேவ அபிஷேகத்துல, தேவ பாதுகாப்புல, தேவ ஞானத்துல இருந்தார்களோ அப்படியே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை இருக்க பண்ணுவாராம். சபை கர்த்தருக்கு முன்பாக திடப்படும். ஆமென். சபையை கர்த்தர் கட்ட போகிறார், நிலைப்படுத்த போகிறார். சபை திடப்பட கிடவது. ஆமென். சபையை கட்டினார்கள் நெகேமியா காரியத்தில். சபையை கட்டும்படி ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பலப்படுத்தினார், திடப்படுத்தினார். ஆவியானவர் திடப்படுத்தினார். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுவது கடைசியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இழந்த ஜனத்தை, இழந்த பிள்ளைகளை மறுபடியும் மீட்டெடுத்த ஆண்டவர். ஆமென். ஏதோ சொல்லப்படுகிறது, என் அன்புக்குரியவர்களே, மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன், மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன். மறுபடியும் கர்த்தர் கட்டுவார். மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். மறுபடியும் உங்களுடைய தேவனுடைய கிருபை இறங்கி வரும். மறுபடியும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய ஜனங்களை அவர் தேடி வந்தார். தம்முடைய ஜனத்தை அவர் மறுபடியும் தேடி வந்தார். இழந்து போனதை ரட்சிக்கவும் வந்து அவர் தம்முடைய பிள்ளைகளாய் அவரை மாற்றினார். வேதம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பிரித்து எடுக்கப்பட்டோம், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம். ஆமென். அன்புடைய பிள்ளைகளே, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் என் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அன்புடைய பிள்ளைகளே, என்ன தெரியுமா? அவ்விசுவாசத்திலிருந்து, அவ்விசுவாசிகளோடு இருந்த நம்மை அவர் பிரித்தெடுத்து கிறிஸ்துக்குரியவர்களாக நம்மை மாற்றி, அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதபடிக்கு, சம்பந்தம் படாதபடிக்கு, ஐக்கியப்படாதபடிக்கு, பேலியாளின் பிள்ளைகளா இருக்காதபடிக்கு, அவிசுவாசத்தின் பிள்ளைகளாய் இராதபடிக்கு, பிரியமானவருடைய பிள்ளை வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்து பிள்ளைகளுக்கும். எப்படி தெரியுமா? நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி, அவர்களுக்குள் உலாவி, அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். அன்புடைய பிள்ளைகளை, அதே எரேமியா வசனத்தில் சொல்லப்படுகிறது, அநாதி தேவன் உங்களை விசாரிக்கிறவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மறுபடியும் கட்டப்படுவாய், மேல தாளங்களோடு. ஆமென். நீ கட்டப்படுவாய், ஆடல் பாலோடு, களிப்புள்ள கூட்டத்தோடு நீ போவாய். கர்த்தர் உங்களை கட்டப் போகிறார். அவர் விசாரிப்பார், உதவி செய்வார். மறுபடியும் மகிமை திரும்பி வரப்போகிறது. உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் இருப்பார்கள். நீங்கள் சந்தோஷமா இருக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வர்றப்பா, கர்த்தர் நீர் பேசுவீராக, ஜனங்களோடு பேசுவீராக, வல்லமை வெளிப்படுவதாக. இந்த மாதம் நீர் கட்டுவீர், நீர் விசாரிப்பீர், நீர் உதவி செய்வீர், அற்புதம் செய்வீர், அதிசயம் செய்வீர். இழந்த அபிஷேகம், வல்லமை, சபைகள், ஊழியங்கள், குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர போகிறதப்பா. கர்த்தர் நீர் அப்படி செய்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போறதுக்கான நன்றி. கேட்கிற யாவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.